ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இன்றைக்கி என்ன ப்ரோ புதுசாக கொண்டு வந்திருக்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய டவுட்டில் இருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு பிக்கஸ்ட் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் என்ன ப்ரோ, என்ன பண்ணலாம், அதில் என்னென்ன இருக்குது, அதை நம்ம எப்படி தெளிவாக தெரிஞ்சிக்கலாம், ஸோ அது மூலயமா நமக்கு என்ன யூஸ் இருக்குதுன்னு அப்படின்னு நிறைய பேர் டவுட்டில் இருப்பீங்க. எல்லாத்தையும் இந்த வீடியோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ வீடியோ ஃபுல்லாகவும் டீட்டெயிலாகவும் கிளியராகவும் உங்களுக்கு புரியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும், அதாவது யூடியூப்பை பற்றி எந்த ஒரு அப்டேட்டு, சின்ன சின்ன அப்டேட்ஸ் என்ன வந்திருக்கு, யூடியூப்பில் எப்படி ஷார்ட்ஸ் டைமில் அதிகமாக வியூஸை கொண்டு வரது, அதிகமாக எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோவாக போட்டுன்னு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ என்ன ப்ரோ அப்டேட் வந்திருக்கு, அதை ஃபஸ்ட்டு நீ சொல்லு அப்படின்னு நிறைய பேர் டவுட்டில் இருப்பீங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக சொல்ல தான் போகிறோம். ஸோ நம்ம எப்பயும் போல் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ க்ரோமில் போய் யூடியூப்போட டேஷ்போர்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மற்றபடி எந்த ஒரு கஷ்டமான ஒர்க்கும் கிடையாது. ஸோ இப்போ நிறைய பேர் தம்ப்நெயில் ரெடி பண்ண நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஒதுக்கி ஸோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது சில பேருக்கு எடிட் பண்ணவும் வராது. ஸோ அதுக்காக கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸோ லோ குவாலிட்டியில் எடிட் பண்ணி போகிறது மூலிமா வியூஸ் கொஞ்சம் குறையும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணுன்றதுக்காக அப்படி யூடியூப் பார்த்தீங்கன்னா யூடியூப் சைட்லேருந்து ஒரு நல்ல அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன ப்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி யூடியூப்போட நம்ம நார்மலாக ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறோம் இல்லை, ஸோ அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறன்ற அவசியம் இல்லை. ஸோ யூடியூபே ஒரு சின்ன ஆப்ஷன், அதாவது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, டாப்பில் சொல்கிறேன். ஸோ ரைட் சைடில் டாப்பில் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ அதாவது நியூவாக சொன்ன அப்டேட்டில் சொல்கிறேன். ஓல்டு க்ரோம் பேஜ் வச்சுருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஸோ யூடியூபோட அஃபிஷியலாக விட்டுருக்க ஏஐ டூல் ஒன்று மாதிரி வந்துருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா நம்ம ChatGPT மாதிரி, ஸோ இல்லை ஜெமினி மாதிரி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி யூடியூப் சைட்லேருந்து இந்த மாதிரி விட்டுருக்காங்க. நீங்கள் ஈஸியாகவே, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு யூடியூப்லேருந்து ஸோ தம்ப்நெயில் ரெடி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எதாக இருந்தாலும் இதுக்கிட்டே கேட்டுக்கலாம். ஸோ யூடியூப்பில் எப்படி ஷார்ட்ஸ் டைமில் வியூஸ் ஏற்றலான்ற எல்லா வியூஸையும், ஸோ எல்லா அப்டேட்டையும் நம்ம இந்த எல்லா டீட்டெயிலையும் ஸோ நம்ம இது மூலியமாகவே ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல அப்டேட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்முலான ஒரு யூடியூப்போட தம்ப்நெயில் ரெடி பண்ணுன்ற மாதிரி அந்த ஏஐ டூலில் நான் டெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது ரெஃபரிங் ஃபார் த விஷுவல் கான்செப்ட்னு ஒரு சின்ன டைட்டில் மாதிரி போயின்னு இருக்குது. ஸோ இது ஒரு அதிகபட்சம் ஒரு 30 செகண்ட்ஸுக்குள்ளே அதை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதெல்லாம் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய அப்டேட்ஸ் வந்துன்னு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல யூஸ்னே சொல்லலாம். ஏன்னா யூடியூபர்ஸ் மத்தியில் இது ஒரு நல்ல யூஸாகவே இருக்கும். நிறைய பேருக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ண தெரியாது, வராது. ஸோ லோ குவாலிட்டியில் எடிட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்றதுனால வியூஸ் கொஞ்சம் போகிறது கம்மியாகும். ஸோ அந்தலாம் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காகவே யூடியூப் சைடில் வந்து ஒரு நல்ல அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம புது அப்டேட்ஸ், ஸோ யூடியூப்போட வியூஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸு, ஸோ ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ யூடியூப்போட ஒரு உண்மைத்தனத்தை அதை வெளிப்படுத்தணுன்றதுக்காக நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போட்டுன்னு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்போட அஃபிஷியல் சைட்லேருந்து அவங்க ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே பெஸ்ட்டாகவும் நல்ல ஒரு குவாலிட்டிலே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம கொஞ்சம், அதாவது எடிட்டிங் அந்த மாதிரி தம்ப்நெயில் எடிட் பண்ணுறோம்ல, அதில் கொஞ்சம் டைமே சேவ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே யூடியூப் சைடில் எனக்கு கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த அப்டேட் தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் இதை பற்றி இந்த மாதிரி யூடியூப்பில் புதுசாக அப்டேட் வர்றதும், ஸோ மற்றபடி வேறு என்னென்ன கண்டென்ட்ஸு உங்களுக்கு வேணுன்ற, அதாவது இந்த மாதிரியான வீடியோ போடுங்க ப்ரோ, இந்த மாதிரியான வீடியோவை தவிர்த்துக்குங்க அப்படின்றது உங்களோட சஜஷனும் நீங்களும் சொல்லுங்கள். நம்ம அந்தபடி ஃபாலோ பண்ணி அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் தொடர்ந்து போட ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியும் காலையில் ஒரு வீடியோ, ஈவினிங், அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 8 மணிக்குள்ளே ஒரு வீடியோ வரும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறோம். டைம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 o'clock ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக வீடியோ போட்டால் ஒரு 3 வீடியோக்குள்ளே போடலாம். ஆனால் டெய்லியும் கண்டிப்பாக இனிமேல் 2 வீடியோ வந்துக்கினே இருக்கும்.
மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ இனிமேல் தொடர்ந்து வந்துடும் இருக்கும். ஸோ நம்ம ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் ஷார்ட்ஸ் அதிகமாக போடலாமா இல்லை வீடியோ போடலாமா அப்படின்ற பட்சத்தில் ஷார்ட்ஸ் போட்டு 10 மில்லியன் வியூஸ் கொண்டு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சின்ன டாஸ்க்காகவே இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம ஓல்டு சேனலாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு சப் இருந்துச்சு. இது புது சேனல்ன்றதுல ஷார்ட்ஸுக்கு போட்டு கொஞ்சம் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃப்யூச்சரில் நம்ம அதில் ஷார்ட்ஸ் அதிகமாகவே போட்டு நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே கைஸ், வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்க முடிஞ்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.